பிரேஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெராக்கா என்கிறதான நிகழ்ச்சியிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பெராக்கா என்கிறதான இடத்துல கூடி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதே போல இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம் மத்தியிலே ஒரு விசேஷித்த விருந்தினர் வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம அவர்களை வரவேற்கலாம். Praise the Lord. Praise the Lord. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? நான் மும்பை கல்யாண்ல இருந்து வந்திருக்கிறேன். உங்க பேர் என்ன? என் பேர் ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி சொல்லுங்க. என் பேர் ஃபாத்திமா. எங்க அம்மா, அப்பா, அண்ணே, அக்கா, நாங்க மொத்தம் 5 பேர். ஓகே. ஆமா. நாங்க அப்போ சிறு வயதுல இருந்து பக்தி வைராக்கியமா கர்த்தருக்குள்ள வளர்க்கப்பட்டீங்க. ஆமா, நாங்க ரோமன் காத்தலிக்ல இருந்து பக்தி வைராக்கியமா, எங்க அம்மா ரொம்ப பக்தி வைராக்கியமா இருப்பாங்க. தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்க ஆலயத்துக்கு போவது? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா சர்ச்சுக்கு போயிரும், சாயந்தரம் கரெக்டா சினிமா தியேட்டருக்கும் போயிரும். அப்ப அந்த பக்தி நல்ல பக்தி. ஆமா, அப்படி நல்ல பக்தியானவங்க. எங்க அம்மா எப்பவும் ஜெபமால உருட்டிட்டே இருப்பாங்க. அப்படி நல்ல பக்தி உள்ளவங்க. பின்ன அப்படி இருக்கும்போது நான் 1.5 வயசுல பின்ன எங்க அம்மா அப்பா சண்டை போட்டு, எங்க அப்பா சீட்டு விளையாடுவாங்க, குடிப்பாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள ரொம்ப பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கும். அம்மா நல்லா ஜோம் பண்ணுவாங்க, ஆனாலும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு, நான் 1.5 வயசு இருக்கும்போது எங்க அப்பா எங்க அக்காளையும் அண்ணனையும் கூட்டிட்டு பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு வந்துட்டாங்க. அம்மையும் என்னையும் ஒத்தையில விட்டுட்டு மும்பையில நாங்க அப்போ செம்பூர் சுபாஷ் நகர்ல இருந்தோம். அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. அம்மா இட்லி வியாபாரம், அரிசி வியாபாரம் இது அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க. பின்ன நான் 5 வயசு இருக்கும்போது தான் எங்க அப்பா வந்தாங்க. அப்போ அதுவரை அப்பா ஊர்ல தான் இருந்தாங்க. ஊர்ல அக்காளையும் அண்ணனையும் பாட்டிகிட்ட விட்டுட்டு அவங்க மும்பையில வேற இடத்துல இருந்து வேலை செய்துட்டு இருந்தாங்க. உங்களை பார்க்க வரவே இல்லை. ஒரு நாள் காலத்துல போன் எல்லாம் கிடையாது இல்ல. அப்போ பார்க்க வரல, அவ்வளவு கோவத்துல இருந்துட்டாங்க. பின்ன அவங்களுக்கு என்ன பார்க்க வரணும் ரொம்ப ஆசை உண்டு, ஆனா அம்மா மேல உள்ள கோவத்துல வராம இருந்து பின்ன 5 வயசுல வந்தாங்க. நான் 5 வயசு இருக்கும்போது ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட்டு கொண்டுட்டு வந்தாங்க, பெருசா இருந்து. அப்ப அம்மா சொல்லியிருந்தாங்க யார்ட்டையும் எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னா நான் அப்படி கொஞ்சம் உஷாரா இருப்பேன். அதனால கொடுத்ததுக்கு நான் சொன்னேன் நெய்ச்சை எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதனால அம்மா பார்த்துட்டு யாருன்னு பார்த்துட்டு அப்போ அப்பானால இதான் அவங்க அப்பா வாங்கிக்க அப்படின்ட்டாங்க. சரி, அவங்களுக்கும் கோவம் தண்டாயிட்டு. அம்மா 5 வருஷம்ல. அதனால அப்படியா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்பா உண்டு, அண்ணே உண்டு, அக்கா உண்டுன்னு தெரியுச்சு. அம்மா சொல்லவே இல்லை. அவங்க அவ்வளோ வேதனையில என்கிட்ட சொல்லவும் இல்லை, எனக்கும் அப்படி கேட்கணுங்கிற விவரம் கிடையாதுல்ல. சின்ன வயசு, 5 வயசு தானே. நானும் யாருமே இல்லை ஒழுக்குன்னு அனாமத்தியா தான் நானும் அலைவேன். அம்மா என்னை ஒத்தையில விட்டுட்டு வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டோம். சொந்தக்காரங்கள் யாரும் உண்டா? யாருமே அங்கே கிடையாது, தள்ளி இருந்தாங்க. ஆனா யாருமே அப்படி அட்டாச் இல்லை. அப்போ தெரியாது எனக்கு யாருமே. அம்மாவும் யார்ட்டையும் போக முடியாது. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு பின்ன அப்படி நாங்க வளர்ந்தோம். அப்பா அதுக்கு பிறகு சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு அப்பா சொன்னாங்க உனக்கு அண்ணன் இருக்கு அக்கா இருக்குன்னு. அப்பந்தான் எனக்கு தெரியும் அண்ணன் இருக்கு அக்கா இருக்குன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒத்தையில நீ ரொம்ப இதா இருப்பேன். அப்போ எல்லாரும் ஃபேமிலியா இருக்கும்போது நான் ஒத்தையில அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நான் சொன்னேன் அண்ணன் அக்காவை கூட்டிட்டு வரணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு பிறகு 9-10 வயசுல என்ன எங்க அப்பா கொண்டு போனாங்க ஊருக்கு. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் மீட் பண்ணீங்க. ஆமா, பொண்ணு பார்த்ததும் எங்க அக்காவோட அண்ணன் என்ன சின்னதுல பார்த்தது, கைப்பிள்ளையில பார்த்தது. அவங்களும் என்ன ஆச்சரியமா பார்த்தாங்க. நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். ஆச்சரியமா பார்த்துட்டு நான் வளர்ந்துட்டேன்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்துட்டு. அவங்களுக்கும் சந்தோஷம். பின்ன எங்க அக்காவை கூட்டிட்டு வந்தோம். அண்ணனுக்கு படிப்பு இருந்தனால வர முடியல. அக்கா 7th தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால அவங்கள கூட்டிட்டு வந்துட்டோம். இங்க வந்த பிறகு இங்க ஸ்கூல்ல சேர்த்தாங்க, தமிழ் மீடியத்துல. நாங்க சேர்ந்து படிச்சோம். எங்க அம்மா எங்க அக்காவை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்னன்னு தெரியல, அவளை எங்க அம்மைக்கு பிடிக்காது. உங்கள்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க, அவளை நேசிக்க மாட்டாங்க. அப்படி அவங்கள ரொம்ப எங்க அக்கா ரொம்ப அமைதியா ஆயிட்டா. ரொம்ப அமைதியா யார்ட்டையும் பேச மாட்டா. அப்படி ரொம்ப அமைதியா டிப்ரெஷன்ல இருந்த மாதிரி
அது இப்பதான் தெரியுது, முந்தி அதுன்னு தெரியாது இல்லையா. அதனால அப்படி நாட்கள் போச்சு. பின்ன எங்க அண்ணே வந்தாங்க படிப்பு முடிச்சுட்டு வந்துங்க வேலை செய்துட்டு இருக்கும்போது ஒரு கேட்டுல மிதிச்சதுல அந்த பாதம் முட்டி அங்க ஜாயிண்ட்ல இது ஃப்ராக்சர் ஆயிட்டு. அந்த அதுல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. சேர்த்தப்போ எங்க அண்ணே நாங்க ஜோமால விட்டோம். 3 பேரும் இருந்து மணிக்கணக்கா கரெக்டா ஜோமால விட்டோம். அவ்வளோ பக்தியா இருப்போம். ஆனா அம்மா நல்லா கெட்டார்த்த எல்லாம் போடுவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா பக்தியிலயும் பயங்கரமா இருக்கும். பக்தியிலயும் முன்னாடி. ஆமா. அதுக்கப்புறம் ஜோமால விட்டிட்டு அண்ணன் அங்கேயும் போய் ஜோமால விட்டிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தாங்க. நான் சாப்பாடு கொடுக்க போய் வந்து பார்ப்பேன் அப்படி. அப்போ ஒரு மராட்டி பாஸ்டரும் ஆக்சிடென்ட் ஆகி அங்க பக்கத்து பெட்ல வந்தாரு. அவரும் பாஸ்டர். அப்ப எங்களுக்கு தெரியாது. அப்ப அண்ணன் ஜோமால உருட்ட கத்துட்டு இது என்ன பண்றீங்க அப்படின்னு. ஜோமால விட்டுறோம், நான் கிறிஸ்டியன் அப்படின்னு. அப்ப பாஸ்டர் நானும் கிறிஸ்டியன், பைபிள்ல அப்படி இடமே இல்லை, அவன் பைபிள் எடுத்துட்டோம். அப்போ நாங்க ரோமன் கேத்தலிக் பைபிளை கொண்டு போனோம் எங்க வீட்டுல இருந்து. ஆனா நாங்க ஒரு நாளுமே அதை படிக்கிறது இல்லை. மெழுகுவத்தி கொளுத்தி வச்சு ஜோமால பண்றது ஜோமால பைபிள் வாசிக்கிறதே இல்லை. அதை துணியில சுத்தி ரொம்ப பரிசுத்தமா வச்சிருப்போம். பரிசுத்த நூலா ஆமா, ரொம்ப பரிசுத்தமா அப்படி முத்திட்டு வச்சிரும் பயபக்தியா. ஆனா படிக்கணும் வாங்கணும் யாரும் சொன்னதும் இல்லை, நாங்க படிச்சதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பாஸ்டர் தான் பின்ன கொண்டு போனப்ப அன்னை பைபிள் படிக்க அவங்க அதிகாரம் எடுத்து பாஸ்டர் விக்கிர ஆராதனை செய்யக்கூடாது, இது ரோசி எல்லாம் அது இந்த ஜோம் மேல உருட்ட கூடாதுப்பா, வேதம் வாசித்து ஆவியோடு உண்மையோட தான் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்னு அவங்க விவரமா வேதத்துல இருந்து எடுத்து சொன்னோம். ரோமன் கேத்தலிக் பைபிள்லயும் இருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு ஆமா இதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி உடனே அதை விட்டுட்டாங்க. விட்டுட்டு வேதத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க. வேதத்தை படிக்க எங்க அண்ணனுக்குள்ள ஒரு மாற்றம். இவ்வளோ இருந்திருக்கு நம்மளுக்கு தெரியலையே, யாருன்னு சொல்லலையே அப்படின்னு அவங்க அதை மனசுல வச்சுட்டு பின்ன டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளையில எங்க வீட்டு சைட்ல டாக்ஸ் கொடுக்க வருவாங்க. அப்படி மலையாளி ஏஜி சபையில இருந்து வந்தாங்க. அவங்க அட்ரஸ் கொடுத்து எங்க அண்ணன் அங்க போக ஆரம்பிச்சாங்க, ஏஜி சர்ச்சுக்கு. ஆனா நாங்க போக மாட்டோம். 1 வருஷம் ஆயிட்டு அண்ணன் போய். ஆனா அண்ணன்ட்டு நிறைய மாற்றங்கள். ஏன்னா முந்தி எங்க அம்மா அப்பா எல்லாரும் சண்டை போடுவாங்கல்ல, அப்போ அண்ணன்ட்டையும் சண்டை போடும் அம்மா. அண்ணனையும் அடிப்பாங்க, எங்களையும் அடிப்பாங்க, அண்ணன் அடிப்பாங்க, அப்பாவை அடிப்பாங்க, எல்லாம் மாத்தி. அப்ப அண்ணனும் அடிப்பாங்க அம்மைய. ஆமா, அடிக்கிறது பேசுறது. நாங்க எல்லாருமே அவங்க கெட்டார்த்தப்பட்டா நாங்களும் அதே மாதிரி கெட்டார்த்த. ஆமா, அப்ப தெரியாது, அது பாவனையே தெரியாது. அவங்க பேசுறதுனால நாங்களும் அப்படியே பேசி அப்படி. ஆனா அண்ணே அதையெல்லாம் விட்டுட்டாங்க. அப்படி கெட்டார்த்து பேசுறது இல்லை, அம்மையை அடிக்கிறது இல்லை, கோவப்படுறது இல்லை, அப்படி ரொம்ப சாந்தமாயிட்டாங்க. அப்போ எங்களுக்கே ஆச்சரியமாயிட்டோம். நாங்க ரொம்ப பயப்படுவோம் எங்க அண்ணனுக்கு, அவ்வளோ கோவம் வரும் எங்க அண்ணனுக்கு. அப்போ இவ்வளோ மாற்றமா அப்படின்னு நாங்க ஆச்சரியப்பட்டுட்டு, என்ன இவ்வளோ ஓட்டமா ஓடுதி, எங்க வேணா போறீங்க அப்படின்னா, அன்னைக்கு பார்த்து ஒரு வீட்டு கூட்டம் இருந்து, அந்த வீட்டு கூட்டத்துக்கு நானும் அக்காளும் அண்ணன் கூட போனோம். அங்க போய் 3 பாட்டு படிச்சு அவங்க பைபிளை பத்தி விவரம் சொல்லி ஜோம் பண்ணி முடிச்சாங்க. பின்ன அவங்க நல்லா அன்பா பேசி விசாரிக்க, அவங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுவோம், எங்களை பத்தி விசாரிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுவோம் வாங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. மெயினா அந்த பாட்டு படிச்சு அவங்க ஜோம் பண்றது, அந்த வேதத்தை விவரமா எடுத்து சொல்றோம். அன்னைக்கு தான் நாங்க வேதத்தை பத்தியே கேட்டேன். அது எங்களுக்கு ரொம்ப ஒரு. நீங்க அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்குலாம் சர்ச்சுக்கு மெசேஜ் இருக்கும்னா பைபிளை பத்தி சொன்ன மாதிரியே இருக்காது. வேற என்ன சாதா அதான் சொன்ன மாதிரி இருக்கும். அது அப்ப நாங்க அவ்வளவா கவனிக்கிறதும் இல்லை, பக்தியா இருப்போம். அங்க ஒரு இதா நடக்கும், ரொம்ப சாந்தமா அமைதியா நடக்குமா. அதனால அது ரொம்ப கொஞ்ச நேரம் தான் மெசேஜ் இருக்கும். அதனால அதுல உள்ள ஒரு இதே இல்லை. இங்க ஆனா சத்தம் ஜெபம் பண்ணது, கை தட்டுறது, அந்த தம்புரு வச்சு அடிப்பாங்களா, இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்களுக்கு 2 பேருக்கு எப்படி இருந்தோ, எனக்கு என்னப்பா டம்மு டொம்முன்னு ஒரு அடி, கை தட்டுறது.
இங்க ரோமன் கத்தலிக்ல அப்படி இல்லைல்ல, ஒரே அமைதி இல்ல. ஆமா, இது ஆப்போசிட்னால எனக்கு கொஞ்சம் அஜீபா தான் இருந்துச்சு. எனக்கு தலை வலியே வந்துட்டு சத்தத்துல. அதனால கொஞ்சம் அஜீபா இருந்தாலும் எங்க அக்காளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ ஏற்கனவே ரொம்ப வேதனையில பாதிக்கப்பட்டு அக்காளுக்கு ரொம்ப இஷ்டம்னால அவ என்ன கூட்டிட்டு வந்துருவா ஜெபத்துக்கு. அப்போ அவ நம்ம சர்ச்சுக்கும் போவோம் அப்படின்னு. நான் எங்க அக்கா கூட போறதுக்கு போவேன். அங்கேயும் போனா அங்கேயும் இந்த கொட்டு அடிச்சு அந்த சத்தம் கேட்டு எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. பின்ன போய் போக எனக்கும் பின்ன பழகிட்டு. நான் செல்ல பிள்ளைனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்பா வர்றதுக்கு முன்னாடி அனாமத்தியா கஷ்டப்பட்டேன். பின்ன அப்பா வந்து ரொம்ப செல்லமா நல்லா, அதுக்கப்புறம் நாங்க நல்லா இருந்தோம். அதுக்கு பிறகுதான் எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அப்படி இப்படி கொஞ்சம். அதுக்கு முன்னாடி ஒரு என்ன, எங்க அண்ணன் அப்ப நல்லா லூகாஸ் கம்பெனில வேலை பார்த்தாங்க. அம்மையும் அண்ணனுக்கு மொட்டை அடிக்கணும், அந்துனியார் மொட்டை போடணும்னு கட்டாயமா லீவ் வாங்கி போயிட்டு மொட்டை போட்டுட்டு வந்ததும் வேலை போயிட்டு. அதுக்கு பிறகு கேட்டுட்டு போனாங்க. ஆனா போயிட்டு வேற பழைய ஆட்களை எடுத்து புது ஆட்களை வைக்க இருந்திருந்தா அப்பாவை எடுத்திருக்க மாட்டாங்க. அப்பா எவ்வளவு சொன்னாங்க. எங்க அம்மா அடம் ரொம்ப, எங்க அம்மா சொல்றதுதான் அங்க நடக்கும். அப்படியனால மொட்டை போட்டே ஆகணும். நான் நேர்ந்திருந்தேன் அந்துனியாருக்கு. அந்துனியார் மொட்டை போட்டுட்டு வந்து வீடே மொட்டையா வச்சு வேலை வச்சு அதுல இருந்து கஷ்டம் ஆரம்பிச்சுட்டு நானும் படிப்பை விட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, நான் அக்கா அண்ணன் எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பிறகுதான் நாங்க இப்படி சர்ச்சுக்கு இந்த ஜெப கூட்டத்துக்கு போனோம். அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். போக பின்ன ரொம்ப பிடிச்சது. ரெட்சிப்புக்குள்ள எப்படி வந்தீங்க? ஆமா, அது ரெட்சிப்பு அதான் அன்னைக்கு ரெட்சிப்பு தான். அன்னைக்கு வீட்டு கூட்டத்து போயிட்டு வந்ததுல இருந்தே எங்க அக்காளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த சத்தம் தான் ஏன்னா அப்படி இல்லைல்ல, அப்படிங்கும்போது இது அஜீபா தெரிஞ்சது. அதுல இருந்தே ஒரு சந்தோஷம். எங்களை அறியாமே நாங்க யாரும் கட்டாயப்படுத்தியே கூடல. அண்ணன்ட்ட நாங்களும் சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் கூட நாங்க போக ஆரம்பிச்சோம். அதுல இருந்து எங்க ஆவியானவர் தான் எங்களை அப்படி ஒரு கிறிஸ்துவின் அன்பு எங்க மேல ஊற்றப்பட்டு இருக்குதுன்னு வேதத்திலே இருக்கு. வித்து தேவ அன்பின் வித்து அப்படியே ஆண்டவர் எங்களை வழி நடத்துற எங்களுக்கே ஒரு வாஞ்சு. அதுல இருந்தே நாங்க ரட்சிக்கப்பட்ட மாதிரிதான். ஆமா, 15 வயசு எனக்கு. அப்போ 15-16 வயசு ஸ்டார்டிங் அவர் ரட்சிக்கப்பட்டது. அப்போ அது போக ஆரம்பிச்சோம். பின்ன அம்மா ஒன்றும் தடுக்கலையா? ஐயோ, அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. கொள்ள பெந்தோகஸ்து கூட்டம், தாலியர்த்தாங்க கூட்டத்துக்கு போறீங்களா, இது ஆதி சபை, இங்க விட்டுட்டு அங்க போறிய கொள்ள கூட்டத்துக்கு அப்படி இப்படின்னு எங்களை ரொம்ப அடிப்பாங்க, போக விட மாட்டாங்க. ஆனா எங்களால இருக்கவே முடியாது போகாம. நாங்க அவ்வளவு அடிச்சாலும் போயிருவோம். சோறு தர மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பட்னி தான். சோறு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பண்ணி வச்சுட்டு எல்லாம் அடுக்கா போட்டுருவாங்க. எங்களுக்கு இருக்கவே செய்யாது. நாங்க பட்னியா தான் இருப்போம். அவ்வளவு அடிப்போம். நாங்க வரும்போதே ஒரு கப்ல மாலு, ஒரு கப்ல இரும்பு கம்பி, விளக்குமாறு, செருப்பு எல்லாம் ரெடியா இருக்கும். எதுக்கு? எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறது. வந்தா அடிச்சு பியாய் வரட்டுதான். எங்களுக்கு பியாய் பிடிச்சு வச்சான். பியாய் வரட்டுதான் மாண்டு ஊத்துவாங்க. அந்த கப்ல மாண்டு ரெடியா வச்சிருப்பாங்க. ஊத்தி விளக்கு மாத்து வச்சு அடிச்சு துப்பி அதுக்கு பிறகுதான் உள்ளே எடுப்பாங்க. நீங்க சைச்சுக்கிடுவீங்க? ஆமா, என்னச்சு எப்படின்னு அடி விடும் பாருங்க. எங்க அம்மா அட்டக்கட்டாவா இருக்கும். அடிக்கும் போது நான் அடிக்கு பயந்து ஓடிடுவேன். இது இந்த எரும மாடு மாதிரி 2 பேரும் அடி வாங்கிட்டு இருப்பாங்க உள்ள. நான் அவங்க கோவம் தஞ்சவன் ஏமா இனிமேல் போவே மாட்டேமான்ட்டு வந்து இருந்து விடுவேன். அப்படியே அடிக்கு தப்பிப்பேன். இந்த அபிஷேகம் எல்லாம் கிடைக்கும். துப்போம் முஞ்சில. ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அது பின்ன அதெல்லாம் ரோமன் கேத்தலிக்ல அப்படிலாம் செய்வாங்களா? ரோமன் கத்தலிக் விட்டுட்டு நாங்க பெந்தோஸ்க்கு வந்துட்டோன்னே அந்த கோபம் எங்க அம்மைக்கு. எங்க அப்பா நல்ல ஜெபம் தானே பண்ண போறாங்க, வேற நம்ம பிள்ளைல எங்க போலி. எங்க அப்பாவுக்கு சந்தோஷம். எங்க அப்பா ஒண்ணும் சொல்லல. எங்க அம்மா தான். அம்மைக்கும் மண்டையில என்ன அவனே தெரியாது. அப்படியே பண்ணிடுவாங்க. வீட்டுல ஜெபம் பண்ண சொல்ல அம்மா ஜெபம் பண்ணவே விட மாட்டாங்க. நாங்க ஆனாலும் பண்ணுவோம். சிலப்போ நட்டமண்ணுனே வாழ்றோம். நாங்க வீட்டுல ஆமா நாங்க ஜெபம் பண்றோம்ட்டு. அதனால அதை தொடச்சிட்டு பின்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். தொடச்சி
அதுக்கு பிறகு தெரியாம கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு அந்த படுத்துருவாரு. கலாட்டா பண்ணுமா, அடிச்சு பிடிச்சு எங்களை வேதனைப்படுத்திடும். ஆனா நாங்க காலையிலே எந்திரிச்சு 1 மணி நேரம் ஜோம் பண்ணுவோம் காலையில எந்திரிச்சு. அது அப்ப தூங்கிட்டு இருப்பாங்க. ஆமா. பின்ன அதே மாதிரி ராத்திரியும் அவ்வளவு அடிச்சாலும் நாங்க விட மாட்டோம். அது வேலைக்கு போயிட்டு வந்து கரெக்டா உட்காந்து ஜோம் பண்ணுவோம். சிலப்ப விட்டுரும். வேதத்துல எங்கேயாவது விக்கிர ஆராதனை பத்தி பேசிட்டா அந்தாலும் அடிக்க வந்துடும். எங்க இவளை பத்தி இப்படி பேசலாம் அப்படின்ட்டு. அப்ப அதை பத்தி பேசாம அப்படியே ஜோம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் அமைதியானாங்க. ஆனா உங்களை ஒருவனும் எனக்கு கெட்ட மாட்டான், நீங்க விளங்காம போயிருவிய, நல்லாவே இருக்க மாட்டியா, அப்படி இப்படின்னு எங்க அம்மாவே ரொம்ப சாபம் போடும். எங்களை ரொம்ப சாபம் போடும், ரொம்ப கொடுமை. எங்களை சர்ச்சில் எல்லாருக்கும் தெரியும். அப்போ எங்க அம்மைக்கு தெரியாம நாங்க எனக்கு 16 வயசுல ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆமா. சமைச்சிட்டாங்களா? தெரியாம நாங்க வேலை ஸ்தலத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போறோம். நீ துணி எடுத்துட்டு போனோம்ல, தெரியும்ல, அதனால டூருக்கு போறோமா, போயிட்டு சாயந்தரம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்ட்டாங்க. அது தெரியும். போயிட்டு வந்தது அது தெரிஞ்சிட்டு, நீங்க என்னதான் பண்ணிட்டு வந்திருக்கிய அப்படின்னு. இல்லம்மா ஒண்ணுமே பண்ணலம்மா அப்படின்னு. அதுக்கு அடி விழுந்துட்டு அடிச்சு வாங்கிட்டு எங்க பாட்டுக்கு வந்து இருந்துகிட்டோம். அதுக்கு பிறகு இப்படி போயிட்டே இருந்து பின்ன நான் 18 வயசுல நானும் எங்க அக்காலும் அபிஷேகம் பெற்றோம். முழுவர ஜபத்துல அபிஷேகம் பெற்று பின்ன எங்க அம்மா சொன்னாங்க, உங்களை யாருமே கெட்ட மாட்டாங்க, நீங்க மண்ணா போயிருவீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. நாங்க ஒரு கன்வென்ஷன்ல போயிருந்தோம், கன்வென்ஷன் கூட்டங்கள்ல. அப்போ ஒரு ஃபேமிலி எங்க அக்களை பார்த்துட்டு இஷ்டப்பட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்தாச்சு. கன்வென்ஷன் கூட்டத்தை நேரத்தை பார்த்துங்க வந்து நிக்காங்களே. பின்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால சமைச்சு அக்காளுக்கு கல்யாணம் ஆயிட்டு. அதுக்கு பிறகு எனக்கு இஷ்டம். ஆமா, எங்க அம்மாவுக்கு ஆனா இஷ்டமே கிடையாது. எங்க அண்ணன் தான் எல்லாம் பொறுப்பெடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பைசா கையில கிடையாது ஒண்ணுமே. அப்போ எல்லாரும் நான் தாரேன் நீ தாரேன்னு சொன்னாங்க. பின்ன கடைசி நேரத்துல இல்லை. பின்ன மொய்ப்பணம், அந்த மொய்ப்பணத்தை ஆண்டவர் கரெக்டா எல்லாருக்கும் கொடுத்து தீர்க்க தக்கதாக வந்துச்சு. அப்படியே அருமையா ஆண்டவர் நடத்தினாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு எனக்கு நான் அக்காளை பார்க்கணுன்னு ஓடக்கரைக்கு போயிருந்தேன். போன இடத்துல எங்க வீட்டு ஃபேமிலி என்ன பார்த்துட்டு எங்க அக்காவோட அவ குணத்தை பார்த்துட்டு அவங்க தங்கச்சியும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு என்ன பார்த்துதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பொண்ணு வேணும்ன்ட்டு நான் வேண்டன்னு ஓடியே வந்துட்டேன். கல்யாணம்னாலே எனக்கு பயம். 20 வயசு, அப்போ 19 லாஸ்ட்டு. அந்த வரை வேண்டான்ட்டு ஓடி வந்துட்டேன். திரும்ப விடல அவங்க. திரும்ப இங்க வந்தாச்சு. மும்பை அக்காலாம் அத்தான்ட்டையும் அவங்க சொல்லி அனுப்பி முடிச்சுட்டு வந்துருங்க, பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க. அதனால நான் அண்ணேன்னு சொன்னாங்க எங்க அம்மா எனக்கு ஆர்சிக்காரங்களு, ரோமன் கத்திரிக்காரங்களு தான் கட்டி கொடுக்கணும்னு எங்க அம்மைக்கு. எங்க அம்மையும் அம்மா கெட்டக்கூடாது அப்படின்னு. நானும் வேண்டாம், நான் ஆர்சி கெட்டுவேன்னு சொல்லல, எனக்கு கல்யாணம் இப்போ வேண்டாம், ஒரு 23 25 ஆகட்டு அப்படின்னு சொன்னேன், பயத்துலதான். அப்போ அண்ணன் சொன்னாங்க இப்போ முடிச்சு, இது நல்ல ஃபேமிலி முடியலன்னா அப்படின்னு அண்ணன் ரொம்ப சத்தம் பண்ணாங்க. நான் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. நான் வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். சப்பா எங்கள் அண்ணன் அக்கா கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் கல்யாணத்துக்கு அண்ணன் உப்புமும் துட்டு இல்லை, ஒரு பைசா கிடையாது. அவனே கஷ்டப்படக்கூடாது, அவன் உமக்கு சித்தன்னா எல்லா பண தேவைகளையும் சந்திக்கணும், நல்லபடியா செய்துதாங்க, இல்லைன்னா தடை பண்ணி போட்டுருங்கன்னு ஒரே ஜெபம். அதில் பின்ன சாயந்தரம் வந்து உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டோ இவ்வளோண்டு போட்டோ தான் பார்த்தோம். என் வீட்டாலும் என்ன பார்க்கல, நானும் அவரை நேரா பார்க்கவே இல்லை. போட்டோல பார்த்துக்கிட்டீங்க? நான் தான் போட்டோல பார்த்தேன். என் போட்டோ பார்த்தாங்களா என்னது தெரியல, அவர் தலை மட்டும்தான் தெரிஞ்சு. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, தலை மட்டும்தான். அதனால எங்க அம்மைக்கு கொஞ்சம் பையன் பிடிச்சி போச்சு. அதனால சரின்னு சம்மதிக்கல, நானும் சம்மதிக்காதனால பின்ன சம்மதிச்சிட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு வரல, நான் பந்தோஸ் கல்யாணத்துக்கு வரல, உன் கல்யாணத்துக்கு வரல, நான் ஆர்சிக்காரனுக்குலாம் என்ன கட்டி கொடுக்கணும்னு என் கல்யாணத்துக்கே வரமாட்டேன்ட்டாங்க. அம்மா வரல. ஓடக்கரையில வச்சு மற்ற அங்குள்ள சிஸ்டர்ஸு அப்படியும் அவங்க தான் பொறுப்பா நின்று எங்க அண்ணன் அக்கா தான் அப்பா அவன் அப்பாவுக்கு அப்போ கொஞ்சம் வீக்கா இருந்தாங்க. மற்ற அண்ணன் அக்கா அத்தான் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்து செய்து கல்யாணம் முடிஞ்சு
அண்ணனுக்கு என் கல்யாணத்தோட நான் தாரேன் நீ தாரேன்னு எல்லாரும் கையில கொண்டு உனக்கு எப்போ தர முடியுமோ அப்போ தந்தா போதும்ன்ட்டு பல தேவைகளையும் ஆண்டவர் சந்திச்சு கல்யாணத்தை அருமையா நடத்தி கொடுத்தாரு ஆண்டவர். அப்படியே ஆண்டவர் நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தாரு. நான் வேண்டாம் வேண்டான்னேன், ஆனா ஆண்டவர் விடலை. அவர் இஷ்டம் தான் எங்க ஜீவன் எங்களை நடத்தினாரு. எங்களை அவ்வளோ அடிச்சா சாயந்தரம் ஜெப கூட்டத்துக்கும் ஓடிடுவோம். வந்து அடிதான் விழும். அடியை வாங்கிட்டு பேசாம 2 அடி தானே அப்படின்ட்டு அடியை வாங்கிட்டு படுத்துடுவோம். கர்த்தருக்காக சகிச்சதுனால. ஆமா, அது ஆண்டவரு தான் எங்களை அப்படி நடத்தினாரு. நாங்க இப்ப நினைச்சு பார்த்தா எப்படி போக முடியும்? அவ்வளோ அடி, அவ்வளோ கேவலப்படுத்துவாவ. வெளியில வந்தா மாப்பிள்ளை பிடிக்க போறாளுவ அப்படின்னு எங்க அம்மாவே ஆசம். பைபிள் சத்தமா எல்லாரும் பாப்பாங்க. எங்களுக்கு வெக்கமா இருக்க சோத்திரம் சொல்லிட்டு ஓடிடும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி இது சொல்ல மறந்துட்டேனே, 15 வயசுல 15 வயசுலதான் நாங்க ரட்சிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட அதே வருஷம் கிறிஸ்மஸ் வந்துச்சு. அதே லாஸ்ட்ல தான் ரட்சிக்கப்பட்டோம் புதுசு. அந்த கிறிஸ்மஸ்ல முறுக்கு சுட்டுட்டு இருந்தேன். அப்போ அண்ணே லேட் ஆயிட்டுன்னு எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க ஜெபத்துக்கு கூட்டிட்டு போகாம. அப்போ சரி என்ன செய்ய, அம்மா ஒத்தையில முறுக்கு சுடுதாங்க. எல்லாருக்கும் முறுக்கு கொடுப்பாங்க, முறுக்கு பண்டாலாம். அப்போ நான் சுட போய் அப்பந்தான் போய் உட்காந்து நல்லா சூடு சட்டி அச்சு முறுக்கு சுடும்போது ஒரு பையன் வந்து திடீர்னு தட்டி விட்டுட்டான். ஐயோ, தெரியாம அது டக்குன்னு என் மேல அந்த எண்ணெய் சட்டி எண்ணெய் விழுந்து என் 2 காலு கையில இங்க முகம், இந்த சைடு முகம் இப்படி ஃபுல்லா எண்ணெய் அப்படி விழுந்துட்டு. ஆனா மேல விடல, இங்க விழுந்ததுல அந்த எண்ணெய் ஆமா இங்கேயும் விழுந்துட்டு வேற இங்கெல்லாம் தெரிச்சது. நான் பக்கத்துல திரை இருந்து கதவுல, அதை பிடிச்சு உடனே தொடச்சிட்டேன். அப்படி தொளி எல்லாம் உறிஞ்சி வந்துட்டு முகத்துல. அப்படி சொப்பா மாஸ் தெரிய ஆரம்பிச்சுட்டு. அப்படி சதை ரொம்ப கொதிச்ச எண்ணெல்லாம் உடனே பின்ன கொஞ்ச நேரம் அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியல, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரே எரிய ஆரம்பிச்சுட்டு காந்த ஆரம்பிச்சுட்டு. அந்த அலறுதேனோ எம்மா காந்ததுன்னு எங்க அக்காலும் அம்மா ஒரே அழுவு. எங்க அம்மா பயந்தே போச்சு. பயந்துட்டு ஷாக்ல உட்காந்துட்டாங்க. அந்த பக்கத்துல இருந்த பையன் பேச்சுலர்ஸ் இருந்தாங்க. அப்ப அண்ணன் சர்ச்சுக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லை வீட்டுல. அந்த வேலைக்கு போயிட்டாங்க. அந்த பையனை தான் என் அக்கா அந்த பையனை எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் எடுக்கவே மாட்டேன். நான் அப்படி பந்து மாதிரி துள்ள ஆரம்பிச்சிட்டேன். அந்த அந்த காந்தல்ல அது என்ன அறியாமலே அப்படி துள்ளுதேன் நான். அவர் பயந்து நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தொடக்கம் ராத்திரி 12 மணிக்கு என்ன பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க செம்பூர்ல தான் ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க அட்மிட் பண்ணியாச்சு 12 மணிக்கு பண்ணி. மறுநாள் காலையிலே என்ன செஞ்சுட்டாங்க, பெவுஸ் இந்த மயக்க ஊசியை போடாம அப்படி இந்த எண்ணத்தை வச்சு எடுத்தாரோ எல்லாத்தையும் அப்படி தேய்ச்சி எடுத்துட்டாரு. நான் காந்தல்ல துடிக்கிறேன். அப்படி பயங்கரம் வலி, பயங்கர வலி. செத்து பிழைச்ச மாதிரி தான் நான். அவ்வளோ வலி. ஏசப்பா அப்படின்னு எங்க அக்கா ஒரே அழகுதான். நான் மூஞ்சி வேற இப்படி இருக்கா. ஒரு பக்கத்து என் பெட்டை தாண்டி போகும்போது ஒரு பையன் என்னை பார்த்துட்டு அலறிட்டான், பயந்துட்டான். என்னடா பேய் மாரி தெரிஞ்சிருங்க அவனுக்கு. ஏன் அந்த பையன் என்ன கண்டு பயப்படுறான் அப்படின்னு எங்க அக்காட்ட கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். எனக்கு தெரியாது என் மூஞ்சி இப்படி ஆயிருக்குன்னு. அதெல்லாம் நான் வாஷ்ரூமுக்கு போகும்போது திடீர்னு கண்ணாடி பார்த்தா நானே பயந்துட்டேன். என் முகம் அவ்வளோ அகோரமா இருந்த ஃபுல் பாதி இந்த சதெல்லாம் போய் இந்த கண்ணு இப்படி இந்த வாய் இப்படி ஆயிட்டு இப்படி ஒட்டிட்டு சுருங்கிட்டு இப்படி சுருங்கி இங்குள்ள முடியெல்லாம் வந்த மாதிரி வந்துட்டு. இந்த முடியெல்லாம் முளைக்காதுன்னாங்க. ஆமா, கண் முடியெல்லாம் முளைக்காது. கண்ணுலயும் பட்டு ஆமா கண்ணுல அப்படி ஃபுல்லா இப்படி அந்த கண்ணு இப்படி ஆயிருந்து இப்படி இப்படி வாய் இப்படி ஒரு மாதிரி அஜீவா அப்படி அசிங்கமா. நானே அழுதுட்டேன். எனக்கு இப்பவுமே வீட்டு பின்ன மருந்து போடுவார்ல, அதை கிளீன் பண்ணும்போது செத்த மாதிரி தான், செத்து உயிரோட அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ வலிக்கும் 2 கால்லையும் ரொம்ப. அதனால நான் வேண்டாம் எனக்கு இப்பவுமே வீட்டுக்கு கொண்டு போயிருங்கன்னு உடனே மறுநாளே ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் வாங்கி வந்துட்டோம். விட்டுட்டாங்க அவங்க. ஆமா, நான் ஒரே அழுவலாம் அழுதுட்டு. ஏன்னா எல்லாரும் என்ன அஜீபா பாக்குறாங்க. எனக்கு அதே ரொம்ப கஷ்டமாயிட்டு. வீட்டுக்கு போயிடணும். வந்ததும் எங்க வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு இப்படி ஆயிட்டுன்னு. பின்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க விசுவாசி 2 பேரும். எங்கள் அண்ணனும் வந்துட்டு
எங்க அண்ணே, நான் நினைச்சேன் எங்க அண்ணே ரொம்ப என்ன பார்த்துதான் அழுவாங்கன்ட்டு. எங்க அண்ணே அழவே இல்லை, தைரியமா நின்றுட்டாங்க. அந்த வந்து கூட வந்த பிரதர் ஒரே அழுவார் என்னை பார்த்துட்டு. நான் அந்த தீயில அப்படியே துடிச்சிட்டு இருக்கேன், அவரு அழுதாரு. எங்க அண்ணன் அப்படியே ஷாக்கா நிற்கும், அழவே இல்லை எங்க அண்ணன். அந்த சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டும். வந்த பிறகு எங்க அண்ணன் ஜோம் பண்ணி எண்ணெய் தான் போட்டாங்க. எசும் தழும்பினால் குணமடைகிற, எசும் தழும்பினால் கோழி முடி வச்சு எங்க அண்ணன் தான் ஜோம் பண்ணி அந்த தேங்காய் எண்ணெயை போட போட தான் எனக்கு அந்த காந்தானமே அப்படி காந்தானம் விட்டுட்டு. ஆமா, அப்படி கொஞ்ச நேரத்துக்கு விடும், திரும்ப வரும். பின்ன எங்க அண்ணன் அது காய காய அந்த எண்ணெய் காய்ஞ்சிரும்ல, காய அப்படியே ஜோம் பண்ணி ஒண்ணுமே போடலை. ஏன்னா அது கிளீன் பண்ணும்போது ரொம்ப உயிர் போயிரும் வலிக்கு. அதனால வேண்டான்ட்டேன். டெட்டால் வச்சு வெண்ணி தண்ணி வச்சு எங்க அண்ணன் தான் கூட்டிட்டு போய் மோரியில வைப்பாங்க, தூக்கிட்டு போய். நல்லா அப்பவுமே நான் ஹைட்டா இருப்பேன், 15-16 வயசு. அந்த எங்க அக்கா தான் குளிப்பாட்டுவாங்க, மோஷம் மோல் எல்லாம் எங்க அக்கா தான் எடுப்பாங்க. அப்படி என்ன அவங்க பாத்துக்கிட்டாங்க. எங்க அம்மா பயந்து என் கிட்டே வரமாட்டாங்க, அவ்வளோ பயந்துட்டு. அன்னையில இருந்து முறுக்கு சுடுறதும் விட்டுட்டாங்க. போதும்னே ஆயிட்டோம் அவங்களுக்கு. பின்ன இதெல்லாம் மெதுவா அடி திறக்க கிழிஞ்சிட்டு அடி திறக்க ஆரம்பிச்சுட்டு அந்த எண்ணெய் தான் ஏசும் தழும்பினால் குணமடைகிறேன். இந்த கண்ணு பின்ன எங்க சபை விசுவாசி ஒரு அண்ணனா எப்பவுமே என் பக்கத்துல வந்து 1 மணி நேரம் வந்து பைபிளை படிச்சு காட்டுவோம். இயேசுவின் தம்பினால் நீ குணமடைகிறாமா, உனக்கு ஒன்றும் செய்யாது, ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்க, அப்படி அவங்க பலப்படுத்துவாங்க ஏன்னா வசனத்தை சொல்லி. அப்போ எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விசுவாசம், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். 6வது சங்கீதத்துல அவர் என் கண்ணீரை கண்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார். அதை சொல்லி நானும் கண்ணீரோட ஜோமனே, ஏசப்பா உங்க தழும்புனால என் தழும்பெல்லாம் மாறணும், உங்க தழும்புனால என் தழும்பெல்லாம் மாறணும், அப்படிதான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னும் சபையாருடைய ஜெபம் எல்லாரும் எனக்காக, ஏன்னா நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆமா எதிர்ப்பு வர வீட்டுல எங்க அம்மா நீ அங்க போனதுனாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு போச்சு, இது தண்டனை அப்படின்னு. ஆமா அப்படி. ஆனா நான் எங்களுக்கு ஆண்டவர் எங்களை விடல. அவரு ஆனாலும் அவங்க எல்லாரும் வந்து எங்களுக்காக வந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சு. சபை விசுவாசி எல்லாரும் வந்து பார்த்து ஜோம் பண்ணிட்டு போவாங்க. எல்லாருடைய ஜெபம் 2 மாசத்துல என் முகத்துல உள்ள புண்ணு எல்லாம் ஆறிட்டு, இதெல்லாம் சீதா இது ஆயிட்டு, இது ஆயிட்டு, முடியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. அதுக்கு பிறகு நீங்க டாக்டர்கிட்டே போகவே இல்லை, டாக்டர்கிட்ட போகவே இல்லை. ஜெபம் தான், விசுவாசத்தோட என்னதான் ஏசுன் ரத்தஞ்செய்யன்னு போட்டுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நான் 2.5 மாசத்துல திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஆமா 2 மாசத்துல பெரிய ஆச்சரியம். ஆனா காலில் கொஞ்சம் புண்ணு இருந்துச்சு, அது நான் கொஞ்சம் நொண்டி அப்படி ஆரம்பிச்சேன். என்னதான் போட்டுட்டு போவேன். வீட்டுல கொஞ்சம் கஷ்டம்னால போனோம் போச்சு. அம்மா போனேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இதுல எனக்கு இந்த வெள்ளையா தெரியும். அப்ப சொன்னாங்க, என் முன்னாடி ஒரு மலையாளி 2 சிஸ்டர் சொல்றாங்க, ஐயோ இந்த பிள்ளை வாழ்க்கையே போச்சு, இனி இவ்வளவு யார் கெட்டுவா, இப்படி தழும்பு இருக்கு, இது மாறவே செய்யாது அப்படின்னாங்க. நான் தானே ஏசப்பா வானத்தோடனே பார்த்துட்டு இப்படி சொல்றாங்க, ஏசப்பா நீங்க தான் என்ன குணமாக்கணும், எனக்கு வாழ்க்கைக்கு கவலை இல்லை, முகத்துலதான் இது. அப்போ அப்படி சொல்லி ஜோம் பண்ணேன். அந்த கொஞ்ச நாளையில இந்த கலரே இங்க வர ஆரம்பிச்சிட்டு, அது மறைஞ்சிட்டு சேம் கலர் போல ஆயிட்டு. எல்லாருக்கும் ஆச்சரியம், அடையாளமே நீங்க பாதிக்கப்பட்டு தெரிய செய்யாது யாருக்கும். அவ்வளவு கிளீனா கால்ல இருக்கு அடையாளம் இருக்குதா, அந்த எரிஞ்ச தழும்பு மாதிரியே இருக்கும் என் கால்ல. இந்த முட்டி இப்படியே இருந்து போச்சு. பின்ன அதை எண்ணெய் போட்டு ஏசுன் ரத்தஞ்சேன்னு இப்படி எக்ஸசைஸ் பண்ணி அது நீட்டும் போது அப்படி கிழிஞ்சி எப்பா படாத பாடு. என் வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாத கஷ்டம் அது அவ்வளோ கஷ்டம். ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு எங்களை விடவே இல்லை. நாங்க அதுக்கப்புறம் சர்ச்சுக்கும் ஒழுங்கா போனோம், ஆண்டவரை விடவே இல்லை. அவரு எங்களை நடத்தினாருன்னு தான் சொல்லணும், நாங்கன்னு சொல்லவே முடியாது. அவரு தான் எங்களை ஏவி எழுப்பி எங்களை அப்படி கொண்டு போனாரு. இல்லைன்னா இது ஒரு பெரிய அற்புதம் தான். மெடிக்கல் சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, எப்படியாவது ஒரு அடையாளம் ஆகும். ஆனா அடையாளமே ஒரு அடையாளம் இல்ல, முடியும் முளைச்சிட்டு மேல விழுந்தோம். ஆமா இங்கெல்லாம் முடி இருக்காது எனக்கு, அப்படியே தொளி வந்துட்டுல இந்த முடியும் பாருங்க, தொளி வந்து இந்த முடியும் முளைச்சிட்டு. அப்போ நல்ல முடி இருந்து எனக்கு. எவ்வளவு வருஷம் இருக்கும் இது? எனக்கு 15 வயசுல
இப்போ எனக்கு 51 வயசு தொடங்கிட்டு. 35 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. அப்ப 20 வயசுல கல்யாணம் முடியும் போது கூட இப்படி கால்ல தழும்பு எண்ணெய் விழுந்து இப்படி வேற எதுவும் தப்பா நினைச்சேன். ஆமா ஆமா. ஏன்னா அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல, அதனால விவரத்தை சொல்லிதான் முடிச்சேன். போய் நான் பாதிக்கப்பட்டுற கூடாதுல்ல, போய் என்னத்தினால ஆச்சோ வச்சோன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிதான் முடிச்சோம். அவங்க சரி அப்படின்னு சமைச்சாங்க. உங்க மாப்பிள்ளை எப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்துல? ஆமா, அவங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல உள்ளவங்க. நல்ல ஆவிக்குன்னா ஆமா, நல்ல அவங்க வெளிநாட்டுல இருந்தாங்க. ஆமா, அவங்க வெளிநாட்டுல என்ன 2 மாசம் கல்யாணம் முடிஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பவுமே ஒரு 2 மாசம் 2.5 ஆமா 2 மாசம் என்ன உண்டாயிருந்தேன். அதுவும் விழுந்துட்டு கழிஞ்சிட்டு. அது தெரியாம கழியலன்ட்டு அப்படியே வச்சுட்டு இருந்து வயிறு எல்லாம் ஊதி எனக்கு இது வந்துட்டும் இருந்து நின்றுட்டு பின்ன இங்க மும்பைக்கு வந்தேன். வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி எக்ஸ்ரே எல்லாம் சோனோகிராஃபி எல்லாம் எடுத்து பார்த்ததுல செம்பூர் சுபாஷ் நகர்ல ராதாஸ் மகாதேவன் டாக்டர், அவங்க மகன் அமெரிக்காலேருந்து படிச்சு வந்திருந்தாங்க. அவங்க என் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என் கர்ப்பப்பை வந்து சின்னதாக இருக்குது, உங்களுக்கு குழந்தை தங்கவே செய்யாது, தங்குனா இப்படிதான் 2 மாசம் 1.5 மாசம் 2.5 மாசத்துல விழுந்துரும், அப்படி விழாம அப்படி தனிச்சாலும் அது குறை பிள்ளையா பிறக்கும். ஆமா, அது நல்லா, ஏன்னா பை சின்னதா இருக்குனால. ஆனா இப்ப நம்ம அதை பெருசா ஆக்கலாம், ஆனா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நீங்க இங்கதான் இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு. எங்க மாமி ஒரே மாசத்துல என்ன கூப்பிட்டுட்டாங்க. நான் தான் மூத்த மருமவன். எனக்கு எம்சி ப்ராப்ளம் வேற வந்துட்டு ஒழுங்கா வராது, மருந்து தின்னாதான் வரும், இல்லைன்னா வராது. அப்படி ஆயிப்போச்சு. இது எப்படி மேரேஜ்க்கு அப்புறம் அந்த குழந்தை இது ஆன பிறகுல இருந்தே அப்படி ஆயிப்போச்சு. ஆனா நான் யார்ட்டையும் சொல்ல, எனக்கு சரியாயிட்டு அப்படின்ட்டு. நான் சரியாயிட்டுன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ எங்க மாமியும் அவங்க அம்மாவும் இருந்தாங்க. அவங்க நல்லா விசுவாசி, அவங்க மருந்தே பார்க்காத விசுவாசி. அதனால அவங்க 3 வேளையும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்கள மாதிரி நான் அவங்க கூட சேர்ந்து நானும் வேதத்தை அதுக்கு முன்னாடி அவ்வளோ டைம் கிடைக்காது, வேலைக்கு போகணும் வரணும் அப்படியா. அதுக்கப்புறம் நான் வேதத்தை நல்லா வாசிக்க ஜெபம் பண்ண 3 வேளையும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஜெபத்துல வச்சுட்டேன். வைக்கும்போது வசனம் பேசிச்சு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, பிசாசும் மெய்யான தேவன்னு நடுங்கி பயப்படுது அப்படின்னு வசனம் யாக்கோபுல இருக்கு. அப்போ உனக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம், நீ விசுவாசிக்கலன்னா முழு விசுவாசம், கிரியை இல்லைன்னா அப்படின்னு சொல்லி. அப்ப நான் ஆண்டவரே, நான் இனி மருந்து பார்க்க மாட்டேன், எனக்கு டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், என்ன உண்டாக்குன தேவன் அந்த கர்ப்படைலி எதுக்கு சின்னதா உண்டாக்குனீங்க, அது பெருசா உண்டாக்கல, இப்போ புள்ள வேணுங்கிறாங்களே, நான் என்ன செய்வேன் ஏசப்பா, நீங்க தான் எனக்கு காப்பாத்தணும், அதை பெருசாக்கி எந்த குறை இல்லாம நீங்க தான் எனக்கு தரணும்னு சொல்லி கண்ணீரோட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாரும் எனக்கு பிள்ளை கழிஞ்சது தெரியாம என்ன புள்ளன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வயிறு பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மும்பைல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சது. நான் எக்ஸசைஸ் பண்ணினேன், அதுக்கப்புறம் அது வத்த ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாவிட எனக்கு அது ரொம்ப கேவலமா போயிட்டு அந்த அளவுக்கு கண்ணீரோட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ வசனம் 1 பேதுருல 5 அதிகாரத்துல 6-7 ஏற்ற காலத்தை உயர்த்தும்படி பலத்த கைக்குள் அடங்கியது, நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறபடியா உன் பாரத்தெல்லாம் என் மேல வைத்துருவேன். நான் சரி ஏசப்பா, எம்சி ப்ராப்ளம் யாருக்குமே தெரியாது, நான் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்களே பாருங்க, நான் இங்க தந்தாலும் சோத்துறோம் தராட்டாலும் சோத்துறோம். ஏன்னா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அதெல்லாம் படிச்சு நீங்க தந்தாலும் தர வல்லவர், தந்தாலும் சோத்துறோம். யோபு அவரு சொன்னார்ல, அதே தந்ததுக்கு சோத்துறோம் தராட்டாலும் சோத்துறோம் அப்படி சொல்லிட்டு நீங்க பாத்துக்கிடுவீங்க, நான் என் பாரத்தெல்லாம் உண்மையிட்ட போட்டேன்ட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீட்டால அங்க வேலை வேண்டாம், பிள்ளை இல்லை எனக்கு அப்படின்னு வேலையை விட்டுட்டு வந்தாச்சு ஆளு. விட்டுட்டு இங்க வந்தாங்க. வந்து 2-3 மாசத்துல எனக்கு தங்கிட்டு குழந்தை. ஆனா எனக்கு தெரியாது, ஏற்கனவே எம்சி ப்ராப்ளம். ஆமா, அதெல்லாம் தெரியாது. திடீர்னு வாந்தி எடுக்க எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போனேன், வாந்தி எடுக்க ஆரம்பிச்சு, சாப்பிட முடியல எனக்கு. அப்போ வாந்தி எடுக்கனால அப்போ புள்ள உண்டா இருக்கணும்,
அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி பிள்ளையா தான் இருக்கும், எங்க அக்காலும் அப்படியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியா தான் இருக்கும் உங்களுக்கு. எனக்கு நெஞ்சு கரிச்சிட்டு சாப்பிட முடியாம வாந்தியா எடுத்துட்டு வந்து அப்புறம் சாப்பிட முடியாம சரின்னு அங்க 2 நாள் தங்கிட்டு நாங்க 3ஆவது வாரம். டெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் பண்ணவே இல்லை, ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை. நான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இல்ல. ஆமா, நான் பரிகாரி. நீங்க சொல்லிட்டீங்களா, நான் என் பாரத்தை வச்சு என் தலை நீர் உயர்த்தணும், அத நீர் பெருசாக்கி ஆனா கண்டினியூயா நான் ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்பேன். கன்ஃபர்மேஷனுக்கு எந்த டெஸ்டும் பண்ணவே இல்லை, போகவே இல்லை. ஒரு ஊசியோ ஒரு மாத்திரையோ ஒன்னும் சோனோகிராஃபி ஒண்ணுமே கிடையாது. எங்க மாமியும் விசுவாசத்துல கூடனாலும் எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க என்ன யாருமே பாணி கூட கூடல. எங்க வீட்டாலும் அப்படிதான். அவர் மருந்து தின்னதே கிடையாது அவர் பிறந்ததுல இருந்தே. பின்ன அவருக்கும் தெரியாது. அதனால அவங்க என் கூடவே தான் இருந்தாங்க. அவங்க வெளிநாட்டுல இருந்துமே அங்கேயும் மாத்திரை மருந்து திங்கவே மாட்டாங்க. டாக்டர் தந்த இது பாப்பாங்கல்ல, மெடிக்கல் செக்கப்ல ஏதாவது தந்தா கூட அவங்க தூரப்பட்டுட்டு வந்துருவாங்க. அப்படி அவங்க அப்படி வளர்ந்தது. அதனால என்ன யாரும் கூட்டிட்டு போகணும்னு சிந்திக்கல, நானும் போகவும் இல்லை. நான் ஃபுல்லா எஸ்ப்பா நீங்க தான், எந்த குறை இல்லாம என்ன குறைவுள்ள பிறந்துரும்னாருல, அந்த குறை இல்லாம தரணும்னே ஆண்டவர் அருமையா. நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன், இடைவிடாம மனசுக்குள்ளேயும் ஜெபம் பண்ணுவேன், 3 வேளையும் ஜெபம் பண்ணுவேன். வேதத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்படி கர்த்தருக்குள்ள நானும் நல்லா வளர ஆரம்பிச்சுட்டேன் விசுவாசத்துலயும். அப்படின்னு போயிட்டு இருந்து வாந்தி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் வாந்தியில. பின்ன டெலிவரி டைம் வந்தது, 12ஆம் தேதி வலி ஆரம்பிச்சுட்டு. ஆனா பிறந்தது 13ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு. எப்ப தரிச்சு என்ன அது ஒண்ணும் தெரியாது, ஒரு அந்தாஜுல நடக்குது வாழ்க்கை. ஆச்சரியமா இருந்து அந்த வீட்டுல பிரசவம் எல்லாரும் கலைச்சாச்சு. ஜோம் பண்ணதுக்கு ஊழியக்காரங்க வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரூம்ல. என்ன ஒரு சிஸ்டர், ஆமா வீட்டு ஆமா அங்க அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு ஒரு சிஸ்டர் வயசானவங்க, வேலை ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்க தாதி மாவுல அவங்களதான் கூட்டிட்டு வந்திருந்தேன். அவங்க இருந்து அவங்க அம்மா வயசானவங்க இருந்து எனக்கு நேரம் ஆகுது இன்னும் பிறக்கலன்னு அவங்க டயர்டா. நான் சாப்பிடவே இல்லை 12ஆம் தேதியில இருந்து. இங்க வலி விட்டு விட்டு வலிக்கும் பிறக்கல. பின்ன இங்க ஜோம் பண்ணதுக்கு ஊழியக்காரங்க வந்து ஜோம் பண்ணி அவங்களும் பழக்கம் ஆரம்பிச்சாச்சு 5 மணிக்கு. நான் ஏசப்பட்ட சொல்றேன், எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க ஏசப்பா, ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி பலத்த கைகள் அடையங்கிருன்னு சொன்னீரேன். இப்போ இவ்வளவு நிறமாச கர்ப்பிணி இப்போ இப்படி வந்துட்டு இனி எனக்கு ஒண்ணு ஆச்சா உங்களுடைய நாமம் தான் தூசிக்கப்படும். எனக்கு ஒண்ணு இல்லை, நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் ஏசப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துடுங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுத்தவரை திரும்ப ஒரு வலி வந்தது பாருங்க. அந்த அந்நிய பாஷையில பேசு, அந்த பக்கத்துல இருந்தவங்களும் ஆவிக்குரியவங்க தான். அந்நிய பாஷையில பேசுனாங்க. நான் அதெல்லாம் அந்நிய பாஷையில பேசி ஒரு முக்குதான் முக்குனேன். டப்புன்னு ஒரு சத்தம் வந்துட்டு பின்ன சொல்றேன், எனக்கு தெரியல பிள்ளை பிறந்துட்டு, நீ இன்னும் முக்கணுமா, அப்படியே முக்காண்டா இல்ல சரியாயிட்டு பிள்ளை வந்துட்டு. அதான் இன்னும் நல்லா இருக்கு. 3.5 கிலோ பிள்ளை, நல்ல 3.5 கிலோ பிள்ளை, சூப்பரா எந்த குறை இல்லாம அழகு போல ஆண்டவர் தந்தாரு. அத பார்க்க வரவங்க எல்லாம் எடுத்து வச்சு பார்ப்பாங்க. பார்த்தா அவ டம் டம்னி காலை அடிப்பா. அப்படி பிள்ளை பிறந்து பால் கொடுக்க சொன்னாங்க, பால் இல்ல, பால் வரமாட்டேன்ட்டு. பிள்ளை தந்துட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்கலன்னு எப்படி ஏசப்பா, நான் எங்க அப்பட்ட பேசுற மாதிரி ஏசப்பட்ட பேசுறேன். அந்த ஜெபம் என்ன இருந்து அதை எடுத்து விசுவாசத்தோட ஏசுன்னு ரத்தம் ஏசப்பா நீங்க பிள்ளைக்கு பால் தரணும் அப்படின்னு சில்வ போட்டுட்டு கொடுத்தேன். அப்படி சுருளி அற்புதமா அப்படி சிந்தும் பாலு அப்படி ஏசப்பா தந்த. ரொம்ப ஆச்சரியம். அவரை நம்புகிற ஒரு பிள்ளை கூட ஒண்ணும் பார்க்கல. அவளுக்கு ஒரு ஊசி 15 நாளையில போடும்ல, அது இன்னொரு நான் போடல. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு பேரனும் இருக்கான். அப்படி ஆண்டவர் 21 வயசு வரை அவ ஹாஸ்பிட்டலே பார்த்தது இல்லம்மா, போனதே கிடையாது. எந்த வியாதி வந்தாலும் ஜெபம் தான் பண்ணுவோம். ஊழியக்காரங்களை கூப்பிடுவோம், அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிருவாங்க. நான் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருவேன். ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்துருவாரு. எந்த வியாதி இல்லை, எல்லாம் அட்டா கட்டாவா சூப்பரா படிப்புலயும் சரி நல்ல ஞானத்தை கொடுத்து நல்லா படிச்சு நல்ல ஆண்டவர் அவளை வளர்த்தி ஜெபத்து மூலமாவே வளர்த்து எடுத்துட்டீங்க. ஆமா, அவளும் நல்ல வசனம் சொல்ல ஜெபிக்க நல்லா ஆண்டவருக்கு பயந்து அவளும் வாழ்ந்தா கர்த்தருடைய கிருபையால. அதுக்கு பிறகு அவளுக்கும் ஆண்டவர் ஏற்ற துணையா, அவ கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டா, கொஞ்சம் அவங்க அப்பா நிறம் கொஞ்சம் புது நிறமா இருந்தனால நான் ரொம்ப பயந்தேன்.
எப்படி வாழ்க்கை துணை அவ சொல்லுவான். கேட்டா ஒரு கலரா கொஞ்சம் கலரா கேட்டிருக்காண்டாமா, இப்படி கருப்பா கேட்டீங்களேன்னு. அவங்க அப்பா, ஆமா நான் சொன்னேன் அவங்க அப்பா கருப்பு இல்ல, அவங்க அப்பா மாதிரி கருப்பா இருந்தாலும் எனக்கு ஒரு பிள்ளை தந்தா ஒரு பெண் குழந்தை கருப்பா இருந்தாலும் நடக்கும் ஏசப்பா, ஒரு பிள்ளை மட்டும் தந்துருங்க அப்படின்னு. பின்ன என் மகளுக்கும் ஜபந்தான் பண்ணினேன்னா எங்க போய் எங்க சொந்தம் பந்தங்கள்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம். வேற எங்கப்பா போய் பார்க்க, நீங்க தான் கொண்டு வரணும். அப்ரஹாம் அவரு எலியேசர்கிட்ட போய் அனுப்புன மாதிரி உங்களுடைய தூதரை அனுப்பி கொண்டு வாங்க ஏசப்பா, இப்படியே ஜெபம் பண்ணுவேன். இது உங்க தூதரை அனுப்பி கொண்டு வாங்க. நான் இங்க வந்து ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு மனசுக்குள்ள இடைவிடாம ஏசப்பாட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவரும் அருமையா ஒரு பையனை ஃபோன் மூலமா தான், எங்க சொந்தக்காரங்க தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி. அப்படி சொல்லி அந்த பையன் வந்து பெண்ணை பார்த்து, பையன் ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க மருமகன். அப்போ எனக்கு பையன் ஒல்லியா இருக்கு, நம்ம பிள்ளை வாட்ட சாட்டமா, இவ அப்பவுமே வாட்ட சாட்டமா இருப்பா, ஹைட்டு வெயிட்டா. அப்போ என் பையன் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. சரி வந்தவங்க பார்த்துட்டு போட்டு அப்படின்னு அசால்ட்டா பாருங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொண்டு வந்த அந்த பையனை நான் எந்த பெண்ணையும் கழிக்க மாட்டேன் ஐயா. அவங்க வந்து எந்த பெண்ணையுமே கழிக்கல. ஆனா அவங்க அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க, நீங்க நொண்டி தந்தாலும் சரி எப்படி தந்தாலும் நான் கெட்டிடுவேன் ஏசப்பா. ஆமா, அவங்க அந்த மனநிலையில வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு நான் என்ன நினைக்கேன், இவ ஹைட் வெயிட்டா அவங்க ஒல்லியா இருந்தனால வேண்டான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்க அப்படிங்கிறது. சரிதான். அதனால பொண்ணு பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆயிட்டாவா. நான் ஜோம் பண்ணிட்டு ஏசப்பா, ஆமா ஏசப்பாட்ட நான் ஜோம் பண்ணிட்டு ஏசப்பா சொன்னாங்கன்னா நான் ஓகே சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டா. சரின்னு அவங்களும் போயாச்சு பார்த்துட்டு. எனக்கும் தெரிஞ்சு போச்சு இது தேவ சித்தம் தான், நம்ம ஹைட் வெயிட் பார்க்க கூடாது. நான் ஹைட் வெயிட் பார்த்து நான் வேண்டான்னு தான் நினைச்சேன். நம்ம பிள்ளை ஹைட் வெயிட்டா இருக்கு, அவங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்க. அப்ப நம்ம ஆண்டவர் சித்தம் இல்லாம நம்ம கடிக்கிறதும் நல்லா இருக்காதுல்ல. அதனால நான் ஆண்டவருக்கு பயந்து தேவ சித்தமே நடக்கட்டும் ஆண்டவரே, இல்லைன்னா நீரே அதை தடை பண்ணி போட்டுருவோன்னு நான் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கேன். வசனம் கிடைச்சனால சரி அப்படின்னு அவளும் அவங்க பெரியப்பட்ட சரின்ட்டா. பின்ன அப்படியா ஆண்டவர் நல்லா அருமையா திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு. கொடுத்த 2 மாசத்துலயே ஆண்டவர் குழந்தை உண்டாயி, ஆமா உண்டாயி 3 மாசத்துல கொரோனா வந்துட்டு. யாருக்கு? அந்த பையன் வயிற்றுல 3 மாசம், மருமகனுக்கு கொரோனா. அவங்களும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுனால எனக்கு கொரோனா, என் மகளுக்கும் கொரோனா. ஆமா நாங்க 3 பேர். எங்க துபாயில மாப்பிள்ள எங்க வீட்டால அங்க இருந்தனால அவரு தப்பிச்சாரு. நாங்க 3 பேரும் கொரோனால மாட்டிட்டோம். எங்க வீட்டுல பக்கத்துல யாருக்குமே தெரியாது. அதனால என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண, என்னையும் எலிசபெத்தும் அட்மிட் பண்ண போனோம். அவ 3 மாசம் கர்ப்பிணினால அட்மிட் பண்ணதுக்கு யோசித்தாங்க. சீலானி எங்க மைனிக்கு தங்கச்சி, அவ தான் எங்களை கூட்டிட்டு, அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சீலா கொண்டு என்ன அட்மிட் பண்ணிட்டா. அவ 3 மாசம் கர்ப்பிணினால வேற இந்து ஹாஸ்பிட்டலா பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்க போனா அங்க அவங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்துட்டு சீலாக்கு அட்மிட் பண்ண இஷ்டம் இல்லை. அப்ப என்கிட்ட கேட்டா என்ன செய்யலாம் நீ அப்படின்னா, அப்ப நான் சொன்னேன், சீலா இந்த மருத்துவத்தை பத்தி எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும், நீ உனக்கு என்ன தோணுதோ அப்படி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணேன். ஏசப்பா உம்முடைய சித்தம் சீலா மூலமா நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்க அவ சீலாக்கு இஷ்டம் இல்லை. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேனே, அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா பிள்ளைய. அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அங்க நாங்க அட்மிட் போகும்போதே ஒரு செத்த சவம் வருது, கொரோனால செத்துட்டு. நானும் பயந்துட்டேன், எலிசபெத்தும் பயந்துட்டா. அவளும் பார்த்தாளா? ஆமா, நாங்க எங்க 2 பேரும் முன்னாடி தானே, சீலாவும் இருந்தா. அதனால நான் நினைச்சேன் செத்து போயிருவேன் போலுக்கு நானும். ஏன்னா அந்த டைம் கொரோனால எல்லாம் செத்துட்டு தானே இருந்தாங்க. பின்ன வரல, அப்போ பாடி கூட தரமாட்டாங்க, அப்படி நிலைமை. அதனால எங்க எலிசபெத்து போனா நான் அவளை நல்லா பார்க்கணும்னு திரும்ப பார்த்தேன் என் பிள்ளை. பின்ன எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அவ 3 மாசம் கர்ப்பிணி, அவளுக்கு நான் தேவையே. எசப்பா இல்ல, நீர் என்ன திருப்பி என்ன கொண்டு வருவீர். நான் எசப்பாட்ட பேசுறேன், நீர் என்ன திருப்பி கொண்டு வருவீர், என் பிள்ளைக்கு நான் இப்போதைக்கு தேவை அப்படின்னு சொல்லி
அப்போ ஒரு ஜெபம் பண்ணி ஒரு நிர்ணயத்தோட தைரியமா உள்ள போனேன். ஆமா, போய் 10வது நாள் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன் பாருங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, அம்லோ கபி ஆயகா. நான் எனக்காக ஜெபம் பண்ணவே இல்லை, அங்க இருந்தவங்களுக்காக. கொரோனால எவ்வளவு பேர் ஆகுறாங்க. பின்ன ஜீசஸ் ரெடிம்ஸ்ல 7:30ல இருந்து டெய்லி ஜெபம் இருக்கும்ல, அதுலயும் ஜெபத்துல அங்க இருந்தே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன் நான். அப்படி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி ஏசப்பா எனக்கு தான் சுகம் தந்தாரு. நான் 10வது நாள் பின்ன சபையாருடைய ஜெபம், சபையார் எல்லாரும் இங்க எலிசபெத்து கர்ப்பமா இருக்கா, மருமகனுக்கும் கொரோனா, அவளுக்கு கொரோனா, யார் அவங்கள பார்ப்பாங்க, எல்லாரும் கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்க. எங்க அன்னை வீட்லயும் எங்க அக்கா வீட்லயும் சபையாரும் எல்லாரும் நல்ல ஜெபம், எல்லாருடைய ஜெபம் கேட்டுதான். எங்க பலமும் பராக்கிரமும் ஒண்ணுமே இல்லை, கர்த்தருடைய கிருபை இறக்கம் தயவுதான். நான் மேன்மை பாராட்டணும், என் தேவனை குறித்து தான் மேன்மை பாராட்டணும் தவிர என் பரிசுத்தமோ என் நீதியோ ஒன்றும் இல்லை, அழுக்கான கந்தை தான். ஆனா கர்த்தர் தான் எங்க கூட இருந்து செய்கையும் விருப்பத்தையும் உருவாக்கி எங்களை இதுவரைக்கும் நடத்துறாரு. ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நாங்க இந்த பெந்தோகோஸ்ல வந்தனால எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்க கூட அவ்வளவு ஐக்கியமே இல்லை, யாருமே இல்லாத அனாமத்த மாதிரி தான் நாங்க இருக்கிறோம், யாருமே கிடையாது. ஆனா ஏசப்பா எங்க கூட இருந்து எல்லாவற்றுக்கும் அதினதின் காலத்திலே தேவைகளையும் சந்திச்சு ஒரு சொந்த இங்கேயும் வந்து ஒரு 1 வீடு வாங்கி எல்லா தேவைகளையும் சேமிப்புன்னு இருக்காது. ஆனா ஆண்டவர் அந்தந்த அற்புதமா ஆமா நடத்திட்டு இன்னும் வர வர்றாரு. அவரு நான் நினைச்சு பெண் பிள்ளை நீ கல்யாணம் கொடுத்த நல்ல ஒரு மருமகனையும் கொடுத்து அவங்களும் இப்போ சவுதியில் இருக்காங்க. நல்ல ஒரு பேரண்ட், சுகமான விடுதலை. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, அந்த மொபைல்லே டாக்டர் பார்த்து 3 மாசத்துல அந்த வாப் மாதிரி இப்படி ஏதோ ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு எலிசபெத்துக்கும் சரியாயிட்டு. ஆமா, எல்லாம் ஜெபம், சபையாருடைய ஜெபம் தான், எல்லாருடைய ஜெபத்துல இருக்க பிள்ளைக்கு எப்படி கொடுக்க முடியாதுல, மருந்து திங்க கூடாதுன்ட்டாங்க டாக்டர். எல்லாம் 3 months தான் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. நானும் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாரு. ஒரு டாக்டர் மட்டும், அது ஆண்டவரா தான் அவரு மொபைல் மூலமா அவரு அந்த சொல்லி அதுல சீலா தான் அதெல்லாம் வாங்கி கொடுக்க எங்க அண்ணன் வீட்லயும் பார்த்துக்கிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தனால ஆண்டவருடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா வீட்டுல அப்படி ஆண்டவருடைய இறக்கம். எங்க சீலா தான் மருந்து வாங்கி கொண்டு தருவா எங்க மருமகனுக்கு. அவன் கொடுத்த மருந்துலே எங்க மருமகனுக்கு சரியாயிட்டு. எங்க பில்டிங்ல யாருக்குமே தெரியாது. அதுல வேற எனக்கு ஒரு போன் வேற வந்து உங்க வீட்டுக்கு வரணும் அப்படி இப்படின்னு. அம்மா கூட்டிட்டு போயிருவாங்க, ஆம்புலன்ஸ்ல எடுத்து அம்மா சீல் வச்சிருவாங்களா பில்டிங்க்கு. அண்ணன் நான் சொல்லிட்டேன், அங்க நேரத்துலதான் வந்துருந்துச்சு. ஆமா, அந்த நான் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அவன் எங்கேயோ போய் நின்று கிதரே திக்கு மாலும் அப்பா அட்ரஸ் திக்றே நீ திக்ற அப்படியே அவனுக்கு தெரியாமே போட்டு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பின்ன 2-3 நாள் கழிச்சு எனக்கு சரியாவ நான் டிஸ்சார்ஜ் ஆக போறதாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் சரியாயிட்டேன், இனி எங்க வீட்டுக்கு வராதுங்க, எங்க பில்டிங்ல யாருக்கும் தெரியாது, பின்ன பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடக்கா பேசிட்டேன். ஆனா அவங்க அவ்வளவு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால நான் சொன்னேன், இப்படி எங்களை கஷ்டப்படுத்தாதுங்க, நான் சரியாயாச்சு, எங்களுக்கு எல்லாருக்கும் சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய இறக்கம் அவங்க வரவிடாதபடிக்கு ஆண்டவர் தான் தடுத்தாரு. இல்லன்னு யாருக்கும் இப்படி நடந்திருக்கே செய்யாது. கிளீனா அட்ரஸ் கொடுத்தோம். ஆண்டவர் இறக்கம் அதுலயும் தப்பு வச்சு, கொரோனாலையும் தப்பு வச்சு, பிள்ளைக்கு எந்த குறை இல்லாம இவ வெயிட் வேற என் மக கூடிட்டா, 96 வந்துட்டா. டாக்டர் சொல்லிட்டான், எம்மா என்ன இப்படி குண்டாயிட்டே போறா, உனக்கு வந்து நார்மல் டெலிவரி கிடையாது, ஆப்ரேஷன். நான் சொன்னேன், நார்மலுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். அப்போ அப்படி சொன்னதுக்கு அவரு நேனே ஆப்ரேஷன் 10% தான் நார்மல், 90% ஆப்ரேஷன்ட்டாரு. நான் ஒண்ணுமே சொல்லலை. அந்த என்ன பார்த்துட்டே இருந்தேன். நான் மனசுலே ஏசு நாமத்தான் கட்டுறேன் இந்த வார்த்தையை சொல்லி. ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் தந்தாரு, பெறப்பண்ணுகிறவர். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பெறப்பண்ணுகிறவர், நான் பெறப்பண்ணுகிறவர் பெறப்பண்ணும்போது நீ இங்க என்ன டாக்டர் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஆமா பேசிக்கிட்டு நான் ஒண்ணுமே சொல்லாம என் பாட்டுக்கு வந்துட்டோம். நான் இதுதான், நீர் பெறப்பண்ணுவே சொன்னீரேன், நீ தான் சுகப்பிரசவம் தரணும், என்னால அவளை தூக்கியோ வைக்கியோ நான் பார்த்துட மாட்டேன் ஏசப்பா, ஆப்ரேஷன்லாம் என்னால பார்க்க முடியாது, நீங்க தான் என்ன. ஏன்னா நான் ஏசப்பாட்டதான் ஒரே ஜெபம், ஏசப்பாவுடைய எல்லாருடைய சபையாருடைய ஜெபம். அது கொரோனா டைம் தான் அது.
20, 26, 25ஆம் தேதி தான் டேட் கொடுத்தாங்க நவம்பர். இவளுக்கு 6ஆம் தேதி நைட்டே வலி வந்துட்டு. அப்போ இது சும்மா சூட்டு வலி போலுக்குன்னு அசால்ட்டா இருந்தேன். அந்த இவ வந்துட்டா இவளு தூங்கவே இல்லை. நாங்க நைட்டு ஃபுல்லா வலியில வலிக்கிண்டு உட்காந்தே இருக்கா. நானும் பக்கத்துல உட்காந்துருந்தேன். மருமகங்க சர்ச்சில் வேலை பார்த்துட்டு அவங்க களைப்புல தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு எங்க அண்ணன் எந்திரிச்சு ஃபாஸ்டரா இருக்காங்க, அவங்க ஜோம் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணேன், எங்க மைனிக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் எடுத்து ஜீரம் வறுத்து அவிச்சு தண்ணி கொடுங்க, சூட்டு வலிலாம் நின்றுறோம். நாங்கள் கொடுத்தா அது நிக்கலை. அதுக்கப்புறம் சோத்திரம் சொல்லிட்டு இருந்தா 5 மணிக்கு எங்க அக்கா எழுப்பி ஜோம் பண்ணுவாங்க. அதனால 5 மணிக்கு அக்காளுக்கு ஃபோன் அடிச்சேன். அவ ஒரு பூடை எடுத்து வெள்ளை கூட பால்ல கடைஞ்சி கொடு, சூட்டு வலினா நின்றோம், பிள்ளை பேர்கால வலினா கூடிரும், கொண்டுட்டு ஓடிடு ஹாஸ்பிட்டல். சரிதான். அதனால சரின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி கொடுத்தோன்னா ஜாஸ்தி ஆயிட்டு வலி. அப்பவும் பேர்கால வலிதான். ஏன்னா டேட் 20, 25 எங்க இருக்கு. 7ஆம் தேதி யாடு பறந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில. அதனால நான் 7:30, 8 மணிக்கு பட்டப்பட்டனி பரப்பிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. 8, 8:30 போய் நிற்கும் ஹாஸ்பிட்டலில். அவரு 12:30 தான் பறக்குன்ட்டாரு. பார்த்தா இவளுக்கு வலி ஜாஸ்தி. ஆனா இந்த பிள்ளை அலறவே இல்லை பாருங்க. எம்மா வலிக்குன்னு அப்படியே அழுவா. ரொம்பவும் அழுத மாதிரி இல்லை. நானும் சரி அப்படி. அதனால அவளுக்கு கொஞ்சம் ஒரு 10 மணி 9:30 ஆயிட்டு. டாக்டர் கூப்பிட்டு ஆப்ரேஷன் பண்ணுங்க, எனக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர். எடி சும்மா அப்படி சொல்லாதுங்க டாக்டர், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. டாக்டர் தலையில அடிக்காது. தலையில அடிச்சுட்டு அவளை உள்ள எடுங்க அப்படிங்காரு. உள்ள எடுத்த 10:30 பிள்ளை பிறந்துட்டு. உடனே என்ன இங்க ஜெபம் ஆராதனை 10:30 முடியுது. இங்கேயும் சபையிலையும் ஜோம் பண்ணி சாட்சி சொன்ன ஜோம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அங்க பிள்ளை 10:30 அருமையா நார்மல் டெலிவரி, சுகப்பிரசவம் கொடுத்து எந்த குறை இல்லாம ஆசிரிச்சு கொண்டு அவ பெட்ல வச்சா பிள்ளை. கொரோனா நேரத்துல ஆமா சுகப்பிரசவம் 96 கிலோ வெயிட். அதுல அவரு 90%. ஆனா என் தேவன் நான் பெற பண்ணுகிறேன். நான் நினைச்சேன் அது இடையில இருக்கும் பொழுது, நான் எடுத்து கூட பார்க்கல. அதுக்கு பிறகு தேடி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பெற பண்ணுகிறவர் தான் இருக்குமா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. வசனம் அப்படி கொடுத்து அவர் கூடவே நான் இருக்கிறேன். எனக்கு வசனம் ஒரு 2015 எல்லாரும் ஆசீர்வாத வசனமே எனக்கு நியூ இயர்ல கிடைக்காது. எல்லா நியூ இயர் ஆமா நான் ஆசீர்வாதத்தை ரொம்ப எதிர்பார்த்து எடுப்பேன். கிடைக்காது. எப்பவும் நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இப்படியே தான் வரும். அதான் தெரியுமே பின்ன 2015 நான் கடத்துல வீடு வாங்கின கடம், பின்ன வண்டி இல்லை, வெட்டு இல்லை, அப்படி கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தோம். இப்படி கஷ்டமா இருக்க இந்த வருஷமாவது ஒரு ஆசீர்வாத வசனம் வந்துடாதான்னு ரொம்ப ஜோம் பண்ணி போய் எடுக்கிறேன். நீ விசுவாசித்தா தேவன் இல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 25, 29 நினைக்கிறேன், 25ஆவது வசனம் அதிகாரத்துல. அப்போ அதுல இருக்குது, கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கத்துல வைக்கப்படுவான். பாவியா ஆசீர்வாத வசனத்தை எடுத்து ஒன்னு கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்து அடைக்குது. நான் சொன்னேன், ஏசப்பா உண்மைதானே நான் நம்பி இருக்கேன், உண்மை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று உண்மை இவ்வளோ அருமையா நீ நடத்திட்டு உண்மைதானே ஐயா நான் நம்பி இருக்கேன். இன்னும் அப்போ அதுக்கப்புறம் நான் தியானிச்சேன், இப்படி வசனம் எனக்கு கிடைக்கணும்னா அப்போ நான் இன்னும் ஆண்டவரை நம்பணும், இன்னும் அதிகம் நம்பணும் அப்படி சொல்லி அறிக்கை பண்ண ஆரம்பிச்சேன். நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், இப்படியே சொல்லுவேன் சத்தமா, எசப்பா நீரே என் தெய்வம், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், அதனால நீர் என்ன உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். இதை அறிக்கை பண்ணி சொல்ல இப்படியே ஊழியக்காரங்களும் பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதை வச்சுட்டு நானும் அப்படியே ஜோம் பண்ணேன். அந்த 2015 கிடைக்காத பைசா எக்ஸ்ட்ராவா கிடைச்சி, பைக்கும் அங்க கிடைச்சு, கடனும் அடைபட்டு அந்த வருஷம் 2015 என் கடன் அடைபட்டு பைக்கு வாங்க வீட்டு தேவைகள் எல்லாம் சந்திச்சு, ஆச்சரியமா ஒரு கடன் இல்லாம அருமையா ஆண்டவர் தந்தார் பாருங்க, நிறைவேற்றினாரு. பின்ன வசனம் நான் முடிய வரையும் தான் நான் உன்னோட கூட இருக்கிறேன், எப்பவுமே எனக்கு அதுதான் வரும். அப்படியே இருந்து நானும் அதான் சொல்லுவேன், தாயும் வயிற்று தாங்க நீர் ஆயுள் முழுதும் தாங்குவீர். இப்போ கூட ஆம்பளை பையன் இல்லை ஆண்டவரே, ஒரு பொம்பளை பிள்ளைதான்.
அவளுக்கு எங்களுக்கு எப்படி பிள்ளைகளையும் நம்ப கூடாதுல்ல, கர்த்தரை தானே நம்பி இருக்கணும். அதனால ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணப்பா அவர் நான் இம்மட்டும் உன்னை நடத்தினவரு, முடிவு வரையும் நான் உன்னோட கூட இருந்து உன்னை நடத்துவேன் அப்படின்னு வசனம் தேற்றினாரு. அதனால கண்டிப்பா ஆண்டவர் எங்களை இம்மட்டும் நடத்தணும் முடிவு இருந்து அவர் நடத்துவார். பிள்ளைகளையும் மருமகனையும் நல்லா தந்திருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். அவர் எங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரமா நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் எவ்வளமா உங்களை நடத்தி வந்திருக்கிறார். அந்த பாதைகளை நினைச்சு பார்க்கும்போது இது நிச்சயமாக ஒரு அற்புதத்திற்கும் மேலான காரியம். டாக்டர் இந்த உலகத்தின் டாக்டரால கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. உங்களோட கூட இருந்து எங்க அம்மா கூட எங்களை எவ்வளவு சாபம் போட்டாங்க. ஆனா அவ்வளவுக்கு எங்களை ஏற்ற வேலையில வாழ்க்கை துணியை கொடுத்து குழந்தைய கொடுத்து அவ எங்க அண்ணனை கூட நீ விளங்கவே மாட்டா, நீ நாசமா போயிருவா, அவங்க உங்களை கர்த்தர் கொண்டுட்டு வந்தாங்க. நீ எங்க அக்காளையும் அப்படிதான். ஆண்டவர் அவங்க எவ்வளவு சபிச்சாங்களோ அவ்வளவுக்கு எங்களை மேன்மையா எங்க அண்ணன் இன்னைக்கு அண்ணனும் மைனி ஊழியம் கர்த்தருடைய கிருபையால நல்ல ஒரு ஊழியம் பெரிய ஊழியம் செய்தாங்க. பிள்ளைகளையும் பாருங்க நல்ல பெண் பிள்ளைகள் 3 நாளும் மூத்தவா ஸ்டாஃப் நர்ஸா இருக்கா, 2வது பிள்ளை டாக்டர் ஆண்டவர் ஆக்கினார், 3வது எங்க கடைக்குட்டி வக்கீலாக போறா. அப்படியே ஆண்டவர் அருமையா எங்க அக்காளையும் அவங்களும் ஊழியம் செய்தாங்க. 2 பெண் பிள்ளைகள் 2 பையன், 2 பேருக்கும் நல்ல கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் குழந்தை இருக்கு. அதிலும் நல்ல வாழ்க்கை நல்லா வசதியா ஆசீர்வாதமா இன்னைக்கு வச்சு அவங்க ஊழியம் செய்தாங்க. பிள்ளைகளும் நல்லா 2வது பையனும் 3வது பையன் அவனும் இப்ப நல்லா இருக்கான். 4வது பையன் கொய்த்துல இருக்கிறான். அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. எங்களையும் ஆண்டவர் அருமையா நாங்க 3 பேரையும் ஆண்டவர் சாட்சியா வச்சிருக்கிறாரு. சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி இன்னைக்கு சாட்சியா அவருதான். எங்க பலமோ பராக்கிரமோ இல்ல, ஆண்டவர் தான் எங்களை ஏவி எழுப்பி அருமையா இதுவரை நடத்தினாரு. அந்த முடிவுன்னு அவரு நடத்துவார்னு அவரே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரை அவரே நீங்க நம்பி உறுதியா நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க, சொந்த பந்தம் எல்லாரும் கைவிட்டாலும் ஆனா நாங்க ஏசப்பா விடலை. எங்க அம்மா அப்பாவும் எங்களை விட்டுட்டாங்க. ஆமா அப்படின்னா எங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்களா. நாங்க 3 பேர் மட்டும்தான். ஆனா ஏசப்பா உறுதியா பற்றி. அம்மா அப்பா கடைசியில ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அப்பா ரட்சிக்கப்பட்ட சோமில்லாம இருந்தாங்க. அதுல எங்க அண்ணன் அப்பாட்ட ஏசப்பாவை பத்தி சொல்லி பாவ அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்து எங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் எங்க அப்பா இறந்தாங்க. எங்க அம்மையால ஞானஸ்தானம் எடுக்க முடியல, அவங்க படுக்கை ஆயிட்டாங்க. ஆனா அவங்க இயேசு ரத்தஞ்சியும் சோத்திரம் கடைசி வரைக்கும் விட்டுட்டாங்க. ஆமா, ஜோமால எல்லாம் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இயேசு ரத்தஞ்சியும் சோத்திரம் அவங்களையும் பாவ அறிக்கை சொல்லி பண்ண வச்சோம். அவங்க பின்ன நல்லா கர்த்தருக்குள்ளதான் மறிச்சாங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா ஞானஸ்தானம் தான் எடுக்கல மூலிகை. ஆனா அவங்க நல்ல பக்தியான ஆளு. சரி, கர்த்தர் உங்க குடும்பத்தை தெரிந்தெடுத்திருக்காரு உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாக. ஆமா, அதனால கர்த்தர் ஏற்ற காலத்துல வேர் பிரிச்சு உங்களை நடத்தி அவருடைய நாமத்தை உங்க மூலமா கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க மத்தியில வந்தது. நிச்சயமாகவே உங்க சாட்சி அநேக மக்களை உயிர்ப்பிக்கும். அப்படிப்பட்டதான ஒரு ஜீவனுள்ள சாட்சி. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொள்ளுகிறோம். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மேலும் பெருக பண்ணார். ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரமாய் பொறுமையோடு கூட இருந்து கர்த்தர் சகோதரி ஃபாத்திமா அவங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நீங்கள் கேட்டீர்கள். அனுபவ ரீதியாய் அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அவங்க சரீரத்துல எப்படிப்பட்டதான அந்த காயங்களிலிருந்து கர்த்தர் அற்புத விதமா விடுதலை கொடுத்தார். இதை ஒரு மருத்துவர் கூட செய்ய முடியாது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் கியூர் பண்ண முடியாது. ஆனா
கர்த்தர் அற்புதரா இருந்து அவர் பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்து, அது மாத்திரமல்ல அவங்க குடும்ப வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, அவங்களுக்கு டாக்டர் கைவிட்டுட்டாங்க குழந்தை கிடைக்காதுன்னு, ஆனா அந்த சிறிய கற்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு அதை பெருக பண்ணி கர்த்தர் நல்ல குழந்தையை கொடுத்து, குழந்தைக்கும் ஒரு எதிர்கால வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து, அவர்களை ஜீவனுள்ள சாட்சியாய் நம் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் முடியாது என்கிறதான காரியத்துல நீங்க கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அவங்க வாழ்க்கையில செய்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவர். மனுஷனால கூடாதது தேவனால கூடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தை நம்பி கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அடுத்த முறை உங்களை நான் இன்னொரு ஜீவனுள்ள சாட்சியோடு கூட உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்கி வழி நடத்துவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.